ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் ஃபில்டர் காஃபி எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எப்படி எனக்கு தோணித்துன்னா, ரீசெண்டாக நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் ரொம்ப சுமாராக இருந்தது காஃபி. ஆக்சுவலாக பொதுவாக நம்ம எப்பயுமே ஹோட்டலில் ரொம்ப நல்ல காஃபி எதிர்பார்ப்போம். ஹோட்டலுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கும். அப்போ எனக்கு ஏன் நம்ம இதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணிச்சு. டெய்லி வீட்டில் போடுறவங்களுக்கு தெரியும் ஃபில்டர் காஃபி. புதுசாக போட தெரியாத சின்ன பசங்களுக்கு, நியூலி மேரிட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கலாம். இப்போது இந்த ஃபில்டரில் நான் அரை அளவுக்கு காஃபி பொடி எடுத்துட்டுருக்கேன். ஹாஃப் ஆஃப் த கண்டெய்னர் மினிமம் நீங்கள் அரை எடுத்துக்கணும். அப்போ தான் காஃபி நல்ல திக்காக டிகாக்ஷன் நல்லா கிடைக்கும். வெந்நீரை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த வெந்நீர் நல்லா தலைச்சி இந்த மாதிரி ரோலிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி உருண்டு வர மாதிரி இந்த அளவுக்கு தலைக்கணும். இந்த டைமில் இதை எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். இப்போ இது மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நான் இந்த பிரிம் வரைக்கும் ஊற்றுறேன். இந்த ஒரு கோடு மாதிரி வராதுல்ல, அந்த இடம் வரைக்கும் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த காஃபி பவுடரை பற்றி சொல்லணுன்னா, 85% காஃபி பவுடரும் 15% சிக்கரியும் சேர்த்து நான் இது வாங்கியிருக்கேன். இதை நறுன்னு கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டால் அவங்களே ரெடியாக வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் நான் அரைக்கும்போது குறைன்னு அரைங்கன்னு சொல்லி அரைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நைஸாக அரைச்சி கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நைஸாக அரைச்சா என்ன ஆகும்னா, இந்த ஓட்டை வழியாக சீக்கிரமாக அது இறங்கிடும். அந்த டிகாஷன் குவாலிட்டியாகவே இருக்காது. அதில் ஒரு மாதிரி வண்டல் மாதிரி படியும். ஸோ குறப்பாக அடிச்சிக்கணும். அதில் 85-15 அப்படி போட்டுக்கலாம். கமர்ஷியல் பர்பஸில் சிக்கரி அதிகமாக கலப்பாங்க. 85-15 ஆர் 80-20 உங்களுக்கு நல்ல டிகாக்ஷன் கொடுக்கும். திக்காக நல்ல காஃபி, ஃபில்டர் காஃபி, டிகிரி காஃபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கிடைக்கும். இதில் டிகாக்ஷன் கம்மியாக ஊற்றிக்கணும். பாலை நீங்கள் அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காஃபி. ஹோட்டலெல்லாம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு போடுறோம், எப்படி இவ்வளோ திக்காக பால் ஊற்றுறது காணாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தண்ணியை டிகாக்ஷனில் ஊற்றாதீங்க. பாலில் ஊற்றி பாலை லிக்விஃபை பண்ணிக்கோங்க. டிகாக்ஷனில் தண்ணி ஆக்க டிகாக்ஷன் ரொம்ப நீர்த்துக்கும். அப்போ குவாலிட்டி ஆஃப் த காஃபி நல்லா இருக்காது. ரொம்ப நீர்த்து இருக்கும் அந்த காஃபி, நல்லா இருக்காது. இப்போ நான் போடுறேன். பால் இந்த பக்கம் காய்ச்சிருக்கேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூன் இது, அதனால் நான் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சிலர் ரொம்ப ஒரு பிட்டர்னஸ் இருக்க விரும்புவாங்க. ஒரு சின்ன கசப்புத்தன்மை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது மாதிரி வேணும்னா இது இருக்கட்டும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இவ்வளோண்டு டிகாஷன் தான் எடுத்திருக்கேன் இந்த காஃபிக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் சுகர் போட்டு இதில் பால் ஊற்ற போகிறோம். பாலில் டிகாக்ஷன் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிகாக்ஷன் தேவைப்படும். இந்த மாதிரி டிகாக்ஷனில் பால் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த திக்னஸ்ஸு, அந்த ஸ்ட்ராங் இது திடமாக இருக்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ஹோட்டலில் இப்படி தான் ஊற்றுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிகாக்ஷனை ஊற்றிட்டு அதில் பால் ஊற்றுவாங்க. நிறைய பேருக்கு செய்யணுன்னா பாலில் தண்ணி ஊற்றிக்கலாம். டிகாக்ஷனை இதே அளவுக்கு திக்காகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பொடி எப்படி தேர்ந்தெடுக்கிறது. சிலர் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க எந்த காஃபி பீன் எடுக்கிறதுன்னு. 2 விதமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்று சுவையாக வேணும், காஃபியோட அந்த சுவை டேஸ்ட் நல்லா இருக்கணுன்ட்டு. அந்த ஸ்ட்ராங்குக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், பீபெரி வாங்கிக்கலாம். பீபெரி கொட்டையை பார்த்தீங்கன்னா மற்ற கொட்டையோட வித்தியாசமாக இருக்கும். ஒரு முழு பழம் மாதிரி இருக்கும், பெர்ரி ஃப்ரூட் அது. அதை உடச்சிங்கன்னா 2ஆக வராது. அந்த ஒரே ஃப்ரூட்டில் முழு சத்தம் இருக்கிறதுனால அதுக்கு நிறைய அந்த பவர் அதனால் கூடுதலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக காஃபியை மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி அரேபிக்கா இன்னொன்று வாங்கிக்கோங்க. அரேபிக்கா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த பீபெரியும் அரேபிக்காவும் சேர்த்து 85%, 15% ஆஃப் சிக்கரி இப்படி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப தரமான காஃபி கிடைக்கும். ஹோட்டல் காஃபியை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ நான் இந்த பால் காய்ச்சின்னு இருக்கேன். நல்லா கொதித்த பிறகு அது இதில் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், காஃபி ரெடி. அதே மாதிரி அடுப்பில் பால் இருக்கும்போது அதில் டிகாஷனை ஊற்றி அடுப்பில் கொதிக்க வைக்காதீங்க. அப்படி வச்சா அந்த ஃப்ளேவர் போயிடும், காஃபியோட ஃப்ளேவரே மாறிடும். கொதிக்க இருக்கிற பால், சூடாக இருக்கிற டிகாஷன், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் காஃபி நல்லாயிருக்கும். இப்போ சப்போஸ் நான் டிகாஷன் இப்போ போட்டுட்டேன், நாளைக்கு இதை யூஸ் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னா அப்போ என்ன பண்ணலாம், வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த டம்ளரை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது வார்ம் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதில் பால் கலந்தால் சரியாக இருக்கும். இந்த டிகாஷன் நேரடியாக சூடு பண்ணிங்கன்னா அது மறுபடியும் அந்த ஃப்ளேவர் போயிடும். ஒரு நல்ல அரோமேட்டிக் காஃபி வேணும்னா இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ நான் அதில் பாலை ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது. நீங்கள் ஹோட்டலெல்லாம் பார்த்துருப்பீங்க,
அருமையான அப்படியே பொங்க பொங்க நுரைக்க நுரைக்க சூப்பரான காஃபி, டிகிரி காஃபி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இதை விட சிறப்பாக நல்ல காஃபி சாப்பிடுங்க. காஃபி லவர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சொந்த கருத்து உங்கள் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இது வரும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே ஒரே அரோமேட்டிக்காக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டிகாஷன் போட்டிருக்கேன். சில பேர் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செகண்ட் டிகாஷன் போடுற வழக்கம் இருக்குது. ஏன்னா அது அப்படியே வேஸ்ட் பண்ணிட வேண்டான்ட்டு. அது மாதிரி போடுறதா இருந்தால் செகண்ட் டிகாஷன் ஊற்றும்போது இதே பொடியிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இந்த காஃபி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈவினிங்க்கு நல்லா காஃபி போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.